ராஜேஷ் வில்லியம்ஸ் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு. அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞர் என்று ஏகப்பட்ட பெயர்களை வந்து அவருக்கு வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்து ரீசென்ட்டா ஒரு மார்னிங்ல அவருக்கு மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியிலேயே அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அவர் வந்து எங்க பிறந்திருக்காருன்னு பார்க்கும்போது, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மன்னார்குடியில வந்து பிறந்திருக்காரு. 1949ல பிறந்திருக்காரு. அவர் வந்து முதல்ல சினிமா உலகுக்கு எப்போ வந்திருக்காருன்னு பார்க்கும்போது, 1974ல அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கின்ற ஒரு படத்துல வந்து அறிமுக நாயகனாக அவர் வந்து நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து 150 படங்களுக்கு மேல அவர் வந்து இப்போ வரைக்கும் நடிச்சிருக்காருங்க. அதை தாண்டி அவர் வந்து புத்தகம் எழுதுதல், அவர் வந்து டப்பிங் குடுத்ததுல அவர் கலைகள வந்து அவருக்குள்ள வந்து வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் 45 வருட காலமாக அவர் வந்து கலைத்துறையில வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ ரீசென்ட்டா வயசு வந்து 75 வயசு ஆகுதுங்க. ஸோ மனுஷன் இவ்வளோ சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ சினிமா துறையில இருக்கக்கூடிய நெறைய நபர்கள் வந்து அவருக்கு வந்து இரங்கல வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அவரை பற்றி இணையத்துல நெறைய கேட்கும்போது உண்மையாவே எவ்வளோ ஒரு நல்ல மனிதராக ராஜேஷ் வில்லியம்ஸ் அவர்கள் வந்து இருந்திருக்காருன்றது வந்து நல்லாவே தெரியுது. அவர பத்தி பேசணும்னா இன்னும் நெறைய சொல்ல வேண்டியது இருக்கு. எனிவே நம்ம சார்பாக அவருக்கு வந்து ஒரு இரங்கல வந்து பதிவு பண்ணிடுவோம். நான் போயிட்டு வரேன்.